அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரல் மாதத்தில் 2 முட்டாள்கள் தினம் வரும். ஏப்ரல் 1 வந்து உலக முட்டாள்கள் தினம், ஏப்ரல் 30 வந்து நகை கடைக்காரர்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய முட்டாள்கள் தினம். இன்னைக்கு நகை வாங்கினா நகை சேரும். சரி, அப்போ நான் போன வருஷம் வாங்கினேன், எனக்கு ஏன் சேரலை? சரி, இன்னைக்கு வாங்கினா நகை சேரும்ல, நீ ஏன் வாங்காமல் எங்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்க? சொல்லு பார்ப்போம். நம்மளை உள்ள கடைக்குள்ளே இழுக்கிறதுக்கு இந்த கடைக்காரங்க பண்ணுற அக்கப்போருக்கு பாருங்க. கிராமுக்கு 250 ரூபாய் தள்ளுபடி, இவன் 300 ரூபாய் தள்ளுபடி, இவன் 200 ரூபாய் தள்ளுபடி. ஏன் இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? ஒரு கிராம் 9100 ரூபா விற்கிது. இதுக்கு மினிமம் 15% வச்சுக்கோங்க. 1450 ரூபா நம்ம வந்து ஆட்டையை போட்டு 200 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்பான். இதையும் நம்ம மக்கள் கடையில் 200 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அப்படின்னு அடுத்தவன்ட்ட கடனை வாங்கியாவது இன்றைக்கி நகை வாங்கணும்னு சொல்லி நகைக்கடையில் போய் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 15 ஏசி ஒன்றா கூட கூலிங் வரல, அந்த அளவுக்கு உள்ள கூட்டம் நிற்கிது. இந்த முட்டாள்கள் ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கடைக்காரங்கள்லாம் இப்படி தான் ஏமாற்றுவாங்க. நீங்கள் என்னைக்கு திருந்த போகிறீங்க அப்படின்றது தெரியல, புரிஞ்சுங்களா? போன வருஷம் நகை வாங்கின எல்லாரும் கழுத்துலையும் கையிலையும் மாட்டிட்டு அலைகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. வறுமைக்காக பேங்க்லையும் ஸ்டேட்டுகளையும் அடமானம் வச்சுட்டு இன்னும் வட்டி கட்டு அலைகிறாங்க. இவங்க என்னடானா அட்சய தேதிக்கு நகை வாங்கினா நகை சேரும்னு உருட்டுறாங்க. பயங்கரமான உருட்டாக இருக்குங்க இது. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அட்சய தேதி அன்னைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா? சர்க்கரை, உப்பு, அரிசி, மஞ்சத்தூள், வெல்லம். இந்த 5 பொருளை வாங்க போதும். மிஞ்சி போனால் 100 ரூபா எடுத்து போனீங்கன்னா அந்த 5 பொருளையும் வாங்கி சாமி முன்னாடி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு, எனக்கு எப்போவுமே வீட்டில் அரிசி பருப்பு குறையாமல் இருந்தால் போதும் கடவுளேன்னு வேண்டிக்கிங்க, அது போதும். புரியுதுங்களா? நகையை வாங்கி நீங்கள் உருக்கியெல்லாம் திங்க முடியாது. என்றைக்குமே நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையானது அரிசி, பருப்பு, சர்க்கரை, உப்பு, இதான் தேவை. இது நமக்கு குறையாமல் கொடு கடவுளேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. அதை விட்டு அவன் சொல்கிறான்னு நம்புறீங்க, இவன் சொல்கிறான்னு நம்புறீங்க. வீட்டில் புருஷங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி நகை வாங்கக்கூடாது, அவன் ஏமாற்றுவாண்டி, டச் இருக்காது, 916 இருக்காது, கூட்டத்தை நம்மளை ஏமாற்றிடுவான், ஆட்டையை போட்டுருவான்னு சொன்னால் கூட புருஷங்காரன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி புருஷங்காரனை நம்பாமல் கடைக்காரனை நம்புகிறாங்க. அதையும் கடைக்காரங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பெண்களை கவர் பண்ணுற மாதிரி அந்த ஆப்பரு இந்த ஆப்பரு. உங்கள்கிட்ட 50,000 ரூபா கொள்ளை அடிச்சுட்டு அவன் கொடுக்குறான் பாருங்க கிஃப்ட்டு. ஒரு 15 ரூபா பர்ஸு, 55 ரூபா பேகு, ஒரு 20 ரூபா வெள்ளி காயின் ஒன்று, சோப்புட்டப்பா, குளிக்கிற நார், இந்த மாதிரிலாம் ஒரு 15-20 பொருளை கொடுத்து உங்களை கவர் பண்ணுறது. நம்ம அவன்கிட்ட 20,000 ரூபா இழந்திருக்கமே, நம்மகிட்ட இவ்வளோ காசு ஏமாத்திருக்கானே அப்படின்ற உணர்வு கூட நம்மகிட்ட இல்லாமல் போன உடனே ஒரு கூலிங்காக ஒரு ஜூஸை வேற கொடுத்துட்றாங்க. இதை வாங்கி குடிச்சிட்டு மக்கள் வந்து ஏமாறுறாங்க. தயவு செய்து ஏமாறாதீங்க. நகை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சேட்டு கிடைக்கோ இல்லை பேங்க்லேயோ வைக்க முடியாத அளவுக்கு நம்ம வீட்டில் சேஃப்டி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட பணம் இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்குங்க. 10,000 கொடுத்து நகை வாங்கிட்டு அதுக்கு 15,000 வட்டி கட்டாதீங்க. போதுங்களா? நான் உங்கள் அறிவுக்காக தான் சொல்கிறேன். தயவு செய்து வீட்டில் பெரியவங்க சொன்னாலோ புருஷங்காரன் சொன்னாலோ கேளுங்க.